இங்கே இருக்கக்கூடிய பைரவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு அற்புதமான ஆலயமாக இது உருவெடுத்திருக்கிறது என்றால் இந்த ஆலயத்தினுள்ளே ஆகர்ஷண சக்தியை நீங்கள் யோசிக்க வேண்டும். மிக மிக விசேஷமானது தேய்பிறை அஷ்டமி. அந்த தேய்பிறை அஷ்டமியில் பகவான் கோயிலில் பைரவருக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து மனங்குளிர பார்த்து, உலகத்தில் இருப்பவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும், தமிழ் தெரிந்தவர்கள், இந்திய குடிமக்கள், இந்து தர்மத்தை நேசிப்பவர்களுக்கு இந்த பைரவர் கோயில் என்பது ரொம்ப விசேஷம். எதிரிகளுடைய தொந்தரவு, நமக்கு எதிராக டிஸ்ட்ரிக்டில் இருந்த அமைப்பெல்லாம் நாசம் செய்வது, சத்ருக்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது, நிறைய கண்டிஸ்ட் இருக்கிறது, நிறைய செய்வினை கோளாறுகள் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் இந்த சொர்ண ஆகாஷ பைரவர் சன்னிதானத்தில் பைரவரை தரிசனம் செய்து விஜய் சாமியார் அவர்களிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் அனைவருக்கும் பைரவருடைய அனுகிரகமும் பைரவருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.